திருப்பதி யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு ரகம். இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 நாள் வயது கொண்ட ஒரு ரகம். இந்த ரகத்தை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சூழல் வந்து பார்த்தோம்னா, காய் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும், நல்லா ரவுண்டாக இருக்கும். மார்க்கெட்டிங்க்கு எந்த இடத்துலையும் எடுக்க மாட்டான்னு அப்படி சொல்ல மாட்டாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நானும் அதான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு 3 ஏக்கர் போட்டிருக்குன்னு வச்சிங்களேன். இங்கே இடம் தான். இப்போ TCS 1694 நான் போட்டிருக்கிறேங்க. இந்த கார்த்திகை பட்டத்தில் ஏன் நீங்கள் வந்து மெயினாக சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, கார்த்திகை பட்டம் தான் கடலைக்கு வந்து ரொம்ப ஏற்ற பட்டம்னு சொல்லிட்டு பழங்காலத்துலேருந்து தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். கொஞ்சம் பதப்படுத்தி தான் உடைக்கணும். உடைக்கும்போது 1 கிலோ முன்னாடியே வீட்டிலேருந்து உரித்து எடுத்துகிட்டு போயிடுங்க. உரித்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு 7-8 சலாடை அந்த சைஸ் வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் கொண்டுட்டு போகிற காய், அது எந்த ரகமாக இருக்கட்டும், நீங்கள் கொண்டுட்டு போகிற காய் அந்த சல்லாடியில் எது அடிப்படாமல் கீழே ஃபில்டர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். காய்ச்சல் பாய்ச்சல் ரொம்ப காய்ச்சல் போட்டு நீங்கள் செடி எடுக்க போனீங்கன்னா காய் வந்து அவுட்டுன்னு வந்து சூப்பராக இருக்கும், நல்லா முடிச்சிருக்கும், நல்லா முத்தி இருக்கும். நம்ம வந்து காய் வந்து உரிக்கவே முடியாது. TCS 1694 நல்லா ஒயிட்டாக ரவுண்டாக G7 போல் இருக்கும். ஷேப் வந்து அப்படி தான் இருக்கும், நல்லா இருக்குங்க. கமர்ஷியலாக பண்ணுறவங்க எல்லா இடத்துலையும் ஈஸியாக மார்க்கெட் பண்ணணுன்னா இதை நம்ம பண்ணலாம். வணக்கம், அலெக்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங். பசுமை விவசாய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அலெக்ஸ். நான் திண்டிவனம் வட்டம், விழுப்புரம் மாவட்டம், வீடு கிராமம், தமிழ்நாடு. இப்போது நம்ம வந்து TCS 1694 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதைக்கடலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த TCS 1694 திருப்பதி யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு ரகம். இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 நாள் வயது கொண்ட ஒரு ரகம். இந்த ரகத்தை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சூழல் வந்து பார்த்தோம்னா, காய் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும், நல்லா ரவுண்டாக இருக்கும். மார்க்கெட்டிங்க்கு எந்த இடத்துலையும் எடுக்க மாட்டான்னு அப்படி சொல்ல மாட்டாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, கிர்னர் பையில் அந்த பிரச்சனை இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிர்னர் பைன்னு சொன்னாலும் வியாபாரி ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த TCS 1694 வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபார்மர்கிட்ட வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. நானும் அதான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு 3 ஏக்கர் போட்டிருக்குன்னு வச்சிங்களேன். இங்கே இடம் தான். இப்போ TCS 1694 நான் போட்டிருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து விதைக்கடலை போடுறத பற்றி நம்ம வந்து தெளிவாக பார்த்துப்போம். ஒரு ஏக்கருக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய விதையுடைய அளவு பார்த்தோம்னா ஒரு 100 கிலோ விதைக்காய் தேவைப்படும். 1 கிலோ விதைக்காய் எடுத்து உரித்தோம்னா ஒரு 650 to 750 இந்த இடைப்பட்ட, இல்லை சில இடங்களில் வந்து ஒரு 800 கிடைக்கும் அவுட்டன். அதாவது 1 கிலோ எடுத்து நம்ம உரித்தோம்னா இந்த அளவு வந்து விதையினுடைய அவுட்டன் கிடைக்கணும். அவுட்டன் ஆனால் நம்ம அதில் எந்த அளவு வந்து நமக்கு காய் வந்து திரைச்சியாக இருக்குது இல்லை நன்னியாக இருக்குன்றது அப்போ தான் நமக்கு தெரியும். நல்ல காய் வந்து முத்தி இருக்குது, திரைச்சியாக இருக்குதுன்னு சொல்லி போட்டால் அந்த 700 to 800 கிராம் இருக்கும். இந்த TCS 1694 அந்த வந்து நல்லாவே இருக்குங்க. 800 கிராம் அவுட்டன் வந்தது. ஸோ அதனால் நம்ம அது நல்லாவே இருக்குன்றதுனால அதை போடுறோம். அதில் நம்ம கடலை போடுறதுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் வந்து நம்ம பார்ப்போம். நம்ம வந்து டிசம்பர் மாதம், அதாவது கார்த்திகை பட்டத்தில் வந்து கடலை போடுறதுக்கு ஏற்ற பட்டம்னு நம்ம சொல்லுவோம். இந்த கார்த்திகை பட்டத்தில் ஏன் நீங்கள் வந்து மெயினாக சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, கார்த்திகை பட்டம் தான் கடலைக்கு வந்து ரொம்ப ஏற்ற பட்டம்னு சொல்லிட்டு பழங்காலத்துலேருந்தே தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். அதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதை பயன்படுத்தக்கூடிய சூழலில் நமக்கு ஒரு நல்ல ஒரு விளைச்சலும் இருக்குது. இதை தவிர்த்து நம்ம மற்ற டைமில் பண்ணும்போது அந்த அளவு நமக்கு கீடு வரல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம டிசம்பர் மாதம் நம்ம கடலை போடுறோம்னா அதுக்கான வேலையை வந்து நம்ம அக்டோபர் மாதமே வந்து ஆரம்பிச்சிடும். ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அக்டோபர் மாதமே நம்ம வந்து நிலத்தை வந்து நல்லா உழுது, நல்லா காய்ச்சலில் நல்லா உழுது, நவதானியங்களாக இருக்கட்டும், சனப்ப தக்க பூண்டாக இருக்கட்டும், நல்லா விதைச்சி வச்சு நம்ம வந்து மடக்கி ஒரு 50 நாள் 45 to 50 நாள் நல்லா மடக்கி ஓட்டிட்டு நம்ம நல்லா தயாராக வச்சுருவோம் நிலத்தை. ஏன் இந்த தயாராக நம்ம வச்சுருவோம் சொல்லி பார்த்தா, ஆட்கள் பிரச்சனை பெருமளவில் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஒரு ஏக்கருக்கு நம்ம விதைக்கடலை 100 கிலோ வாங்குகிறோம்னா அதில் வந்து நமக்கு ஒரு 70 கிலோ வரும் அவுட்டன் வருதுன்னா, நம்ம கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணி ஒரு 50 to 55 கிலோ அளவு வந்து நம்ம அதை தேர்ந்தெடுக்கணும். செலக்டிவாக கையால் உரிக்கிறோம்னா எந்த பாதிப்பும் இருக்காது கண்டிப்பாக. மிஷினில் உடைக்கிறோம்னா நம்ம நிலத்தை தயார் பண்ணிக்கிட்டு நல்லா ஓகே நம்ம கடலை வந்து நாளைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் தான் நம்ம வந்து மிஷினில் உடைக்க போகணும். மிஷினில் உடைக்க போகிறதுக்கு முன்னால் நம்ம நிலக்கடையில் வீட்லேயே இருக்கட்டும், இல்லை மில்லில் போயிட்டு தண்ணி தெளித்து பூ போல் பேட்ரி ஸ்ப்ரே இருக்குது இல்லைங்களா, இல்லை கையில் பூ போல் தண்ணி தெளித்து நல்லா புரட்டி விட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா வந்து நம்ம கொஞ்சம் பதப்படுத்தி தான் உடைக்கணும். உடைக்கும்போது 1 கிலோ முன்னாடியே வீட்டிலேருந்து உரித்து எடுத்துகிட்டு போயிடுங்க. உரித்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு 7-8 சலாடை அந்த சைஸ் வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் கொண்டுட்டு போகிற காய், அது எந்த ரகமாக இருக்கட்டும், நீங்கள் கொண்டுட்டு போகிற காய் அந்த சல்லாடியில் எது அடிப்படாமல் கீழே ஃபில்டர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்.
எதெல்லாம் அடிப்படாமல் ஒரு சில நன்னிக்காய் சின்ன சின்ன காய் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கீழே ஃபில்டர் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு பாதிப்பும் நமக்கு கிடையாது. ஆனால் நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய காய்கள் பயிர் எண்ணெய் அடிபட்டுரும், அதே போல் மேலே இருக்கிற தோல் வந்து நீங்கிடும். இது ரெண்டுமே இருந்தால் அந்த விதை வந்து கண்டிப்பாக முளைக்காது. அப்படியே மீதி முளைச்சாலும் சின்னதிலே கருகி செத்து போயிடும். அதனால் இந்த தப்பு பண்ணாதீங்க. 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் வச்சுருக்கவங்க கையில் உரிச்சுப்பாங்க, இல்லை ஒரு 2 ஏக்கர் இருக்கிறவங்க ஆள் வச்சு கூட உரிச்சுப்பாங்க. இன்றைக்கி ஆள் வர்றது பெரிய பிரச்சனையாக இருக்குன்றதுனால மிஷினை நோக்கி போகக்கூடிய கட்டாயத்தை நம்ம தள்ளப்பட்டுட்டோம். அதனால் சொல்கிறோம், மிஷினில் உடைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நம்ம அந்த நிலத்தை தயார் பண்ணிட்டு தான் உடைக்க போகணும். இதை பார்த்துங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்காருன்னா 5 ஏக்கரும் ஒரே நாள் உடைச்சி போட்டுனா போட முடியாது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணணும்னா ஒரு 2.5 ஏக்கரா 2.5 ஏக்கரா நம்ம பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு நம்ம வந்து நிலத்தை தயார் பண்ணிட்டு நம்ம அந்த நிலம் தயார் பண்ணுறது ஒன்றா ஓட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாம் ரெடி பண்ணிடலாம். நம்ம அடுத்த நாள் மறுநாள் காலையில் நம்ம எவ்வளோ இடம் போட முடியும், நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த விதையை வந்து போட ஆரம்பிக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு. அதாவது நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நிலத்தை நல்லா உழுதுட்டு தயாராக இருக்குதுன்னா 1 ஏக்கருக்கு நல்லா தேர்ந்தெடுத்து ஒரு 50 கிலோ பயிர் போட போகிறோம். நம்ம ஆள் வச்சு போடுறோமா, இல்லை தள்ளுற சீடர் மிஷினில் போடுறோமா, இல்லை மாடா, இல்லை டிராக்டரா, இல்லை விதைக்கிறோமான்னு சொல்லி பார்த்துக்க வேண்டியதுதான். இதில் நமக்கு சூட்டபுளாக இருக்கும், சரியாக இருக்கும்னு சொல்லி நம்மளுடைய முடிவு தான். அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த காலச்சூழல் ஏற்பம் வந்து நீங்கள் பார்த்துங்க. அந்த கார்த்திகை பட்டம்ன்றது பெரும்பாலும் மழை வரக்கூடிய பட்டம்ன்றதுனால கொஞ்சம் மேட்டுக்காடாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டே போடுவாங்க. கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறவங்க அந்த கார்த்திகை கடைசியாக மார்கழி வரைக்கும் போடலாம். அவங்களுக்கு நிலத்துடைய தன்மை, அந்த வடிகால் வசதிக்கப்போ நம்ம வந்து பயிர் பண்ணிக்கணும். விதை போட்டு ஒரு 8 to 10 நாளில் நமக்கு வந்து செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே வந்துடும். செடி மேலே முளைச்சதுலேருந்து ஒரு 10 to 15 நாள். ஏன்னா சில பேருக்கு செடியினுடைய வளர்ச்சி கொஞ்சம் வேகமாக இருக்கும், சில பேர் கம்மியாக இருக்கும். ஒரு 15 நாளில் முதல் களை கொத்துவோம். அப்போ பொட்டாஷ், யூரியா, இது வந்து 1 ஏக்கருக்கு சூப்பர் பாஸ்பேட், இது வந்து ரசாயன விவசாயிகள் பண்ணுறது. இயற்கை விவசாயிகள் பண்ணுறது என்னென்னா, நம்ம பெரும்பாலும் ஊட்டமேற்றிய தொழு உரம் ரெடி பண்ணி வச்சுருப்போம், இல்லை ராக் பாஸ்பேட்டை யூஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோம் ரெடி பண்ணி வச்சுருப்போம், இல்லை ஊட்டமேற்றிய தொழு உரம், இல்லை உங்களுக்கு என்ன சௌகரியம் இருக்குது, நீங்கள் என்ன இது ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். 15 நாளுக்கு ஒரு டைம் வந்து பார்த்தோம்னா நம்ம மீன் அமிலம் வந்து கண்டிப்பாக அடிக்கணும். அந்த மீன் அமிலம் எப்போ நம்ம அடிக்கணும்னா 15 நாளில் ஃபஸ்ட்டு களை கொத்திட்ட உடனே அடிக்கலாம். நம்ம ரெடி பண்ணுறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அக்டோபர் மாதத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டிசம்பரில் ஃபஸ்ட்டில் கூட ரெடி பண்ணி நம்ம லாஸ்ட்டில் கூட அடிக்கவே வச்சுக்கலாம். ஒரு 30 நாளில் நமக்கு மீன் அமிலம் ரெடி ஆகிடும். மீன் அமிலம் ரெடி பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 1 கிலோ நாட்டு சக்கரை எக்ஸ்பீரியானதாக இருக்கலாம், இல்லை புதுசாக இருக்கலாம், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அதே அளவு சரி பங்கு மீன் கழிவுகள், அது தலை, வால், குடல் எது ஒன்றா இருக்கலாம், சிறுக நட்டி ஒரு பிளாஸ்டிக் பாரில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மரத்து நிழலையோ இல்லை டேரெக்டாக வெயில் படாத இடத்துல வச்சுட்டோம்னா ஒரு 30 நாள் கழித்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஸ்டோர் பண்ணால் நம்ம 1 வருஷம் கூட வச்சுருக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வச்சுருந்துருக்கிறேன். ஸோ அதனால் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு என்ன சூழலுக்கு உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. ஸோ தெரியாதவங்களுக்கு தான் அதை நான் சொல்கிறேன். முன்கூட்டியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து 2வது வந்து 35 to 40 நாள். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நாட்கள். ஏன்னு கேட்டோம்னா இப்போ தான் கம்பி இறங்கக்கூடிய டைம். அப்போ வந்து இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் தேமூர் அல்லது அரப்புமோரும், கெமிக்கல் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து ஜிப்ராலிக் ஆசிட்டும் அடிக்கக்கூடிய சூழல். அப்போது வந்து ஒரு தீனி போடணும். அது இயற்கைக்கு ஏற்ற உரம் என்னவோ அதை நீங்கள் போட்டுருங்க, கெமிக்கலுக்கு என்னவோ அதை நீங்கள் போட்டுடலாம். இந்த டைமில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் நம்ம செய்யணும். மெயினாக 1 ஏக்கருக்கு 5 மூட்டை ஜிப்சம். அந்த ஜிப்சத்தில் வந்து சல்ஃபர் கொஞ்சம் இருக்குன்றதுனால அந்த கம்பி இறங்கு பார்த்திங்களா, அந்த மலாட்டை வைக்கக்கூடிய கம்பி, அது பூமியில் வந்து ஈஸியாக இறங்கும். அது கஷ்டப்படாமல் மண்ணுடைய பொசப்பொசப்பு தன்மைக்கு தான் நம்ம இந்த ஜிப்சம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஜிப்சம் வந்து கட்டாயமாக போடுங்க. எனக்கு மணல் கொல்லியாக இருக்குங்க, நான் எதுக்குங்க போடுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி வேணாம். ஜிப்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணை வந்து நல்லாவும் மேலும் பொலப்பொலப்பு தன்மையும் சல்ஃபரும் அந்த ரூட் நல்லா டெவலப் ஆகிறதுக்கும் காய் வந்து திரைச்சியாக ஈஸியாக உள்ளே போகிறதுக்கும் ஈஸியாக ஒரு வழிமுறை தான் அந்த ஜிப்சம் நம்ம யூஸ் பண்ணுறது. ஜிப்சம் வந்து கெமிக்கல் கிடையாது, ஆர்கானிக் தான். நீங்கள் தாராளமாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி பாய்ச்சறது இந்த 45 நாள் கரெக்டாக பராமரிச்சிடுவோம். அடுத்து இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 45 to ஒரு 80 நாள் இல்லை ஒரு 70 நாளில் தான் நம்மளுடைய பராமரிப்பு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஏன்னா இந்த டைமில் நம்ம செடியை காய விடாமல் பாய்ச்சல்ன்ற கான்செப்ட் அந்த டைம் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த ஈரப்பதத்தில் வச்சுருந்தோம்னா தான் அந்த கம்பி வந்து ஈஸியாக மண்ணுக்குள்ளே இறங்குறதுக்கும் காய்க்கு தேவையான ஈரப்பதமும் அப்போ இருக்கும்போது ஈஸியாக வந்து நம்ம காயுடைய திரட்சி வந்து நல்லாயிருக்கும். இந்த பாய்ச்சல் எப்போ சொல்கிறோம்னா இந்த 80 to 100 நாள் 80 நாள் வரைக்கும் சரியாக பராமரிச்சிட்டோம்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து பராமரிப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்மி தான். என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த 80 to 100 நாளில் காய்ச்சல் பாய்ச்சல் ரொம்ப காய்ச்சல் போட்டு நீங்கள் செடி எடுக்க போனீங்கன்னா காய் வந்து அவுட்டன் வந்து சூப்பராக இருக்கும், நல்லா முடிச்சிருக்கும், நல்லா முத்தி இருக்கும். நம்ம வந்து காய் வந்து உரிக்கவே முடியாது. அந்த வெள்ளோடு கருவோடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த TCGS 1694 கிர்னர் 5 விட அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா அவுட்டன் வருதுங்க. 800 கிராம் வருது. அதே போல் காய் வந்து ஒரே டைமில் முத்துது. காய் ஒயிட்டாக ரவுண்டாக இருக்குது, கமர்ஷியலாக இருக்குது. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிர்னர் 5 எடுக்க மாட்டுறாங்க, கேட்டால் கதிரி பயிர் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த TCGS 1694 நல்லா ஒயிட்டாக ரவுண்டாக G7 போல் இருக்கும். ஷேப் வந்து அப்படி தான் இருக்கும், நல்லா இருக்குங்க. கமர்ஷியலாக பண்ணுறவங்க எல்லா இடத்துலையும் ஈஸியாக மார்க்கெட் பண்ணணுன்னா இதை நம்ம பண்ணலாம். ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம வந்து இந்த TCGS 1694 110 நாள் நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து எனக்கு ஃபோன்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் ஃபாலோ பண்ணி கேட்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 7 to 10 மணிக்குள்ளே நான் ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை நீங்கள் கேட்டுக்கலாம். நான் சொன்ன பதிவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும், இல்லை நான் சொன்ன விஷயங்கள் ஏதாச்சும் தவறுகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து என்கிட்ட சொல்லலாம். நான் ஏதாச்சும் தவறு இருந்தால் அதை நீங்கள் பண்ண வேண்டாம், நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கான நான் பதில் நான் வந்து கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.